வெல்கம் பேக் டு சொசைட்டி மைக். இந்த எபிசோடை நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணது வந்து நமஸ்டி. ஸோ விதவுட் வேஸ்டிங் டைம், டாபிக் ஆஃப் த டே இஸ் ஃபேன் பாய்ஸம். ஸோ பேசிக்லி சிஜே, நீங்கள் யாருக்கு ஃபேன்? ஏன் சொல்லவே வேணாம், டேட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாரோட ஃபேன் ஆக்டர்ஸில். ஓகே, ஆக்சுவலி தலைவரோட ஃபேன் தான். அதே சமயத்தில் சில பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆக்சுவலாக ஐம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சூர்யா. ஸோ ஸ்கூல் டேஸில் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃப்ராக் சாங் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வந்து சூர்யா. அப்புறம் தான் நான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் வந்து தலைவர் தான் அப்படின்னு எப்படி முடிவு பண்ணேன்னா, ஓகே ஃபார் மீ லைக் தலைவர் யூஸ் டு பி அ டெமி காட் மாதிரி. இப்போ ஆக்டர்ஸ்னு பார்த்தாக்கா அவர் பீக்கில் தான் இருப்பாங்க. எந்த ஒரு ஆக்டர்ஸும் வந்து அவரை தாழ்த்தி பேச பயப்படுவாங்க. ஈவன் லைக் பாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கும். பட் அட் ஒன் பாயிண்ட் சர்டன் ஃபேக்டர்ஸ் லைக் பாலிடிக்ஸ் அண்ட் படம்லாம் சரியாக ஓடல. அண்ட் தென் ஈ வாஸ் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் டவுன்ஃபால்லாம். அண்ட் சர்டன் ஆக்டர்ஸ் வந்து மேலே ஏறி வந்தாங்க. பட் ஒரு மேலே இருந்த ஒரு மனசை வந்து கீழே வந்ததுனால ரொம்ப இலக்காரமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ஒரு கடுப்பு எனக்கு ஒன்று அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. தலைவர் எப்படி பார்த்துட்டு இருந்த மனுஷன் ஜஸ்ட் பிகாஸ் அவர் ஒரு ஆள் இறங்கி வந்ததுனால இப்படி மட்டம் தட்டி பேசுகிறீங்க அப்படி. ஸோ அவரை எப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டு. ஸோ இதுதான் மெயின் ஸ்டோரி. ஆக்சுவலாக தலைவர் பிடிக்கும், தலைவர் ஃபேன் தான். பட் டேட்டுன்றது வந்து ஃபார் த எப்ரிசியேஷன்லாம். ஸோ தலைவரோட ஃபேன் பாய். ஸோ FDFSலாம் போய் பார்த்துருவேன். ஸோ அவரை பற்றி என்ன தான் ரொம்ப பேசிக்கிட்டு. பட் இதுதான் சூர்யா ரொம்ப பிடிக்கும், தலைவர் ரொம்ப பிடிக்கும். இதுதான் கதை. ஸோ அவர் எப்ரிஷியேட் பண்ணுறது டேட்டு. அண்ட் ஒன்று இருக்காதுன்னா ஆக்சுவலி ஐ வாண்ட் டு கெட் சூர்யா டேட்டு அண்ட் தலைவர் டேட்டு. அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஓகே மேபி வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தலைவர் ஒன்லி அப்படின்னு சொல்லி தான் தலைவர் டேட்டு மட்டும் தான் குத்திக்கிட்டேன். ஸோ இது என்னோடய ஃபேன் பாய் கதா. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் பண்ணல வரோம். ஸோ தீபன் அந்த எபிசோடில் பார்த்துருவீங்க. ஆஃப்கோர்ஸ் யூ ஆஸ் மீ மை ஃபேவரட் டில் நவ் விஜய். ஸோ விஜய் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிருப்பேன். ஸோ மேமாங் விஜயோட ஃபர்ஸ்ட் சாங் கேட்டாலே வந்துட்டு ஆடுங்கடா என்னை சுற்றி தளபதி. ஸோ ஓகேலா. ஸோ அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் இவருக்கு சூர்யானா எனக்கும் சூர்யா. ஓகே, ஐ சோ மீனா சூர்யா பிட். ஸோ ஐ வாண்டட் போத் ஆஃப் தெம் டு பி இன் எ ஃபிலிம். ஸோ எனக்கு தெரியாது சின்ன வயசுலேயே படம் நடிச்சிருக்காங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸில். ஸோ ஓகேலா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனில் இருக்கும்போது ஓகேலா, ஹாப்பி ஆல் குட்லா. Okay, I'm Gajendran, I'm new here. So for me is Thalapathy Vijay lah. For me is a big inspiration for me. So நான் யூனிவர்சிட்டியில் வந்து அசைன்மெண்ட்லாம் செய்ய முடியும். All will be doing actors. So I'm studying in a university that யூனிவர்சிட்டி விஜய் நண்பர் படம் இல்லை ஐயோ அந்த தூக்கில் தொங்கிறாரா. So I'm the only Indian in my class. So I wanted to show my lecturers and my friends about our actors, about our cultures and everything. So my first assignment need to do a painting. So I was thinking, why not Thalapathy? I like him so much. So I did that. I really get a good marks for it because the explanation that I give to my lecturers, they liked it. So from Thalapathy artwork வந்து நான் artwork content வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். First வந்து நான் வந்து I was posting in the story and everything. After that, why not video? So LCU, right? நான் லியோ பார்த்ததுக்கப்புறம் it was confirmed it's in LCU. So I did all the actors artwork in one frame. So it get quite good views. So I was continuing doing all the actors, Rajinikanth and everything. So where I start from is Thalapathy Vijay. It's a big inspiration for me lah. உனக்கியா? நானே சொல்லலாம். அவள் ஜெயஸ்ரீ. ஓகே பிஃபோர் அங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வரும் வரும். நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு வெறித்தனமான ஒரு சிம்பு ஃபேன் அப்படின்னு. ஸோ சிம்புனா லைக் விட்டில் வந்து ஒரு சிம்பு ஃபேன் இருக்கான்னா ஹெசிடேட் பண்ணாமல் ராமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு ஆள் இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சிம்பு ஃபேன் நான். எப்படி சொல்லுவாங்க, சிம்பு இஸ் மோர் லைக் ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் பண்ணிங்களா. லைக் த அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் பிரேக்ஸ் வென்ட் த்ரூ, லைக் நாட் இந்த லவ் டேர்ம்ஸ் ஆஃப் லவ்லாம், பர்சனல் லைஃப்லேயே வச்சுக்கலாமே, கரியர், நிறைய பர்சனல் பிரச்சனைஸ் இதெல்லாம் இருக்கும்போது ஒருத்த வந்து நான் வந்து காட்டுறேன்டா லைக் கான்ஃபிடென்ஸ் இல்லை, அது ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஒன்று இருக்கும்ல. பிகாஸ் ஆஃப் சிம்பு வந்து எனக்கு அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் சிம்புனால தான் எனக்கு வந்துச்சு.
லைக் என்னால் எதுவும் பண்ண முடியும்னா அது என்னால் பெருசாக ஒன்றும் படிப்பு கொடுங்கள நான் சொல்கிறேன் இருந்தாலும் அந்த மனசில் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, உயிர் இருக்குன்ட்டு ஒரு டேர்ம் இருக்குல்ல, கடைசியில் உயிர் மட்டும் இருந்தால் போதும், நம்ம இது வேணால் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும். ப்ரோ சிம்பு வாய்ஸ் கொஞ்சம் அது அப்போ கடைசியாக வரேன் கடைசியா கடைசியாக வரேன். ஓகே ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் த ஃபேன் பாய்ஸம், நீங்கள்லாம் வந்து எப்படி வந்து அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்களா? இப்போ ரஜினிக்கு அதெல்லாம் மென்டலன், விஜய் ஃபேன்ஸ்லாம் சிம்பு ஃபேன்ஸ்லாம் ப்ளே பாய். ஸோ அந்த 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 மாதிரி ஒரு இது அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க ஒரு ஃபேன் பாயாக நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போது? ஓகே ஓகே. நார்மலாக வந்து இப்போ தளபதி அணிலே தலைவர் தலைனா ஆமை, சூரியனா குள்ளன்னு, இப்போ தவளை அப்படின்றாங்க. இப்போ தலைவருக்கு வந்து மென்டலன் அப்படின்னு. பட் மென்டல் வந்து ஐ திங்க் ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஆனால் அது ஏன்னா மிந்தி அந்த மாதிரி அதான் சொன்னேன், தலைவர் வந்து லைக் அந்த இதெல்லாம் பேசுறதுக்கே பயப்படுவாங்க. பேசுறது கொஞ்சம் அவமானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் ரொம்ப பயப்படுவாங்க, ரொம்ப எஸ்டேட் பண்ணுவாங்க. பட் இப்போ மென்டல் பார்க்கும்போது ஐ ஃபீல் லைக் யூ டோன்ட் டிசர்வ் இட்லா. ஏன்னா ஓகே மேபி யூ கேன் ரிலேட் வித் சம்திங் அனிமல், பேர் வச்சு அணில் ஆமுன்றது கூட நான் ஏற்றுக்குவேன். பட் மென்டல்ன்றது லைக் அவங்க அந்த ஸ்தானத்தில் இல்லை அப்படின்றது. ஸோ ஃபார் மீ இட்ஸ் கைண்ட் ரூட்டாக அஃபென்சிவாக இருக்குது ஒரு கதைக்கு. நீ உங்களுக்கு ப்ரோ? எனக்கா அணில்னு சொல்லும்போது நான் ஒரு ஆனால் முன்ன வந்து ஓகே நம்ம எப்படின்னா முன்ன ஒரு அணில்னா நீங்கள் ஒரு அணிலா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ட்ரிகர் ஆகும். ஆமா, இப்போ நான் இப்போ நானே இப்போ அணில் அணில். ஆமா ஒரு இதாக ஈவன் லைக் நான் தலை ஃபேனா தளபதி ஃபேனான்னு சொல்லாமல் இப்போ எல்லாருமே வந்து நான் அணில், நான் ஆமை அப்படின்றாங்க. ஸோ அந்த அனில் சொன்ன மாதிரி தான் நான் வந்துட்டு ப்ரௌட் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லைக் apart from offensive you still can take it. ஆமாம், அந்த ஒரு அவ்வளோ ஒரு பேனாக கூட எனக்கு தெரில அது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் அணில் கூப்பிடும்போது நான் வந்துட்டு முழிச்சேன், என்னடா அணில்னு கூப்பிட்றானுங்கன்னு. அப்புறம் தெரிஞ்சு நம்ம தளபதியை பற்றி பேசுகிறானுங்க. ஃபன் ஃபேக்ட், அணில் யான்னு தெரியுமா உங்களுக்கு? I should know. ஓகே, அது அணில் என்ன கதைனா, ஐ திங்க் there was one show regarding for ஜெயலலிதா இது. ஸோ இன்னமும் இஷ்யூ நடக்கும், விஜய் கொண்டு பின்னாடி உட்காரச்சிருவாங்க. Yeah. அண்ட் அந்த ஒரு இதுக்கு அப்புறம் விஜய் ஆக்சுவலி apologize something, I don't know, I'm not very sure about the story, but இது ஒரு apologize வீடியோஸில் வந்து அது வந்து ஃபார் தலைவா படம் வந்து பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதுவும் சொன்னேன், இது ஒரு இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு அணிலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் அணில் அவரவே ஒரு அணில் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ அணிலேருந்து அந்த அணில் வந்து தான் வந்து ஆமை வந்து பிகாஸ் மூவிஸ் அலையட்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா எனக்கு இத்தனை நான் ரிலேட் பண்ணல, ஏன் அணில் ஆமை அப்படி. எனக்கு வந்து பட்டுன்னு பேசும்போது தான் கேட்கலாம். ஐ மீன் இந்த கொஸ்டின் எடுத்து வரும்போது ஏன் அணில்னு சொன்னால் எனக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் எக்ஸாக்ட் இஷ்யூ பிஹைண்ட். பட் எனக்கு தெரியும் அந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸாக ஒரு நியூஸ் பேப்பரில் நான் உங்களுக்கு ஒரு அணிலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுவார். ஸோ அதனால அணிலேருந்து அணில். Actually, I also don't know what was Anil. இவர் சொன்னா நல்ல ஃபன் ஃபேக்ட்ல ஜோக்கான ஃபேக்ட். ஸோ தளபதி ஃபேன்ஸ், how does it feel to be in தளபதி era? quite sad actually, Quite sad. because it's after 2 films, right? யா அவர் politics போறாரு. திருப்பி அடிச்சு விட்டு அனுப்பிடுவீங்க இல்லை, திருப்பி வரணும்ல. Yeah. He's in come peak, back. you know, பண்ணால் நல்லது தான். There was rumors, people saying that அவர் போயிட்டு like once a year he will make 2 films, but I'm not sure that it's real or not. But most likely he won't be acting, I think so. டிபெண்ட்ஸ் பொலிட்டிக்கல் கரியர். He's very serious about it. இல்லை எப்படிமா இருக்கு இப்போ அந்த அருணாச்சலம் சீன் இருக்குது, வாயில் சிகரெட் வச்சுட்டு இப்போ அணில் வந்து எப்படி விஜய் வந்து அங்கே ஏஞ்சி போகிற மாதிரி இப்போ சிம்பு ஃபேன்ஸ் நான் தான் வந்து உட்காந்து அந்த பிளேஸில் உட்கார்றதுக்கு. அப்புறம் சிம்பு ஃபேன் லைக் இத்தனை நாளாக ஓகே, இப்போ வந்து இப்போ சிம்பு மறுபடியும் கம்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் அட் ஒன் பாயிண்ட் படம்லாம் ஓடலை, படம் வரல, நல்ல வெயிட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி லைக் இந்த ட்ரோல்ஸ்லாம் எப்படி நான் எடுத்துக்கிட்டேன் டவுன்ஃபால், அவருக்கு அடுத்த டவுன்ஃபால் வந்து எப்படி ஹேண்டில் as a fan boy? அந்த ஒரு டவுன்ஃபால் வந்து எல்லாருக்கும் இருக்கும்ல. ஓகே, சிம்பு இஸ் அ பர்சனல் ஒரு இண்டிவிஜுவல், அவருக்கு டவுன்ஃபால் இருக்கிறது வந்து ஒரு விஷயம். as a ஃபேனா லைக் வந்து அந்த டவுன்ஃபால் நான் எப்படி பார்க்குறேன்னா how he gets through it, லைக் வாட் எவர் மூவ் முக்கியம். அஃப்கோர்ஸ் வந்து அந்த ஒரு மாடு கூட தலை என்ன ஈஸி பண்ணிட்டு போய் பேசணும்னு தெரியாது, நம்மளுக்கு தலை என்ன ஈஸி பண்ணிட்டு போய் பேசணும்னு தெரியாது. பட் சில விஷயம் வாட் எவர் இஸ் சேட் இட்ஸ் வெரி ரிலேட்டபிள். லைக் ரீசெண்டாக கூட ஒரு ரீல் பார்த்தேன், குஷ்பு கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் பேசுகிற குஷ்பு இல்லை வேறு குஷ்பு. ஸோ குஷ்பு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு 10 வருஷத்தில் நான் உங்களெல்லாம் ஷாக் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணுவேன், நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அது சொல்லும்போது ரொம்ப சிம்பிளான விஷயம். இப்போ நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், சிஜே நான் வந்து இன்னொரு 10 வருஷம் நீங்கள் பாருங்கள் நான் உங்களை ஷாக் பண்ணேன் அப்படின்னா இவன் ஒரு ஐயோ தெரியப்பட்டு இருக்கே அப்படி தான் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் லைக் யூ லுக் அட் தட் growth right now. இப்போ ஒரு 10 வருஷம் சொன்னால் நானே நம்ப மாட்டேன்ல, அந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் somehow. லைக் வந்து யூ எப்படின்னா நீங்கள் ஒரு செல்ஃப் ஒருத்தவங்கிட்டது நான் இப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லை, என்னாலும் வர முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாலே போதும். அதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது தான் அந்த நிறைய டவுன்ஃபாலில். அப்பார்ட் ஃப்ரம் லெட்ஸ் லீவ்
இந்தியா சைட் தான், காலிவுட் டாலிவுட் அதெல்லாம் விட்டுரும். மலேசியா சைட் ஆக்ட்ரஸில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? For me, I like Danish a lot. Danish, right? ஓகே இப்போ வீடு ப்ரொடக்ஷன் வச்சு நடத்திட்டு யா ஓகே. உங்களுக்கு எனக்கு வந்துட்டு விகட கவி மகன் மகேந்திரன். ஒரு பாட்டு இருக்கும் நரின்னு. இல்லை நிறைய ஆமாம். ஸோ அந்த டைம் ஒரு டைம் மீட் பண்ண ஓகே ஃப்ரெண்ட்லியா வெரி ஃப்ரெண்ட்லியா. வெரி ஃப்ரெண்ட்லி. இப்போ டெய்லி அவங்க காலையில் கலக்கல் காலையில் இட்ஸ் லைக் ஃப்ரெண்ட்ஸ் கான்வர்சேஷன். நீங்கள் ரொம்ப ஃபார்மலாக இருக்காது. ஈவன் அகிலா சுரேஷ் பேசும்போது கூட இட்ஸ் வெரி ஃபார்மல். பட் மகின் உதயா நீங்கள் பேசும்போது எதுவும் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கு? தேங்க்யூ கூட பேசுகிற மாதிரி. உங்களுக்கு எனக்கு ஓகே ஆக்டர்ஸ் மச் லைக் என்னால் யோசிக்க முடியல. ஆனால் ஓகே ஒரு ஃபேன் பாயாக இருப்பேன் அப்படின்னா ரேபிட் மேக்லாம், எஸ்பெஷலி அந்த சைக்கோ யூனிட் அந்த ஃபர்ஸ்ட் ஏரா. ஸோ அது வந்து நான் விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்களோட ப்ரோவோக் ஆல்பம்லேருந்து ஆக்சுவலாக அது எல்லாமே நான் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஃபுல்லாக ரிப்பீட் மூட்லேயே ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் ஸோ நத்திங் பிட் சைக்கோ யூனிட்லாம் எனக்கு ஒரே ஆசை என்னதுன்னா, ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன், பட் ஹோப்ஃபுல்லி ஒரே ஒரு வாட்டி ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அந்த சைக்கோ யூனிட் அந்த டீம் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு வாட்டியாச்சும் அவங்க ஏதாச்சும் ஒரு கான்சர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது நான் பார்க்கணும். ஒரு 90s கிட்ட. ஓகே எனக்கும் நான் ஆசை ரொம்ப இருக்குது. பிகாஸ் அந்த சைக்கோ யூனிட் ஏரா வாஸ் டிஃப்ரெண்ட். பிகாஸ் அந்த ஒரு ஆல்பம் எல்லாருமே டைடி ஷாக் எல்லாரும் தனித்தனி பாட்டு பாடியிருப்பாங்க. எல்லா ஆல்பமும் இல்லை, எல்லா பாட்டும் ஜோக்காக இருக்கும். பேங்கர்ஸ். இப்போ நான் என்னோட வரேன் கேட்காமலே நான் வரேன். ஓகே அஃப்கோர்ஸ் காய்னா நான் வந்து ஃபேன் பாய் ஃபார் ஹரிதாஸ் தெரியுமா? அந்த அண்ணன் ஓகே 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 தெரியும் தானே, அந்த ஹென்ஸ்மார்க் பாட்டு பார்க்கறதுக்கு அந்த அண்ணனுக்கு வந்து லைக் அந்த அண்ணன் ஜோக் ஆக்சுவலி நடிப்பார். ஐ திங்க் நிறைய விஷயம் நம்ம ரொம்ப நெக்லெக்ட் பண்ணியிருக்கோம் போல இருக்கு அவரை. லைக் இது வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், பட் இது ஒரு படத்தில் வில்லனாக கூட நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். புது படம் இது ஒரு இல்லை புது படம் இல்லை, பழைய படம். ட்ரக் டீலராக இருப்பார், இந்த ஃபேமிலிக்கு வருவார், ஹெல்ப் பண்ணுவார். கேனாட் ரிமெம்பர் த ஃபிலிம்ஸ் நேம், பட் அந்த கதை வந்து எப்படின்னா வீட்டுக்கு வருவார், ஹெல்ப் பண்ணுவார், அந்த ட்ரக் கொடுத்து இப்படி கடத்திட்டு போகாமல் ஒரு கதை இருக்கும். அதுலேயும் நான் நல்ல ஃபேன். ஓகே இப்போ ஃபீமேலுக்கு வரேன். ஐம் அ டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் ஜெயஸ்ரீ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போய் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஹைலைட் இருக்குது ஜெயஸ்ரீன்னு சொல்லிட்டு. ஸோ ஜெயஸ்ரீ அவ வந்து ஆக்சுவலாக வந்து ஜெயஸ்ரீ கண்ணி. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். லைக் ஹவ் ஏன்னு கேட்டிங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ரீசன் எனக்கு என்னென்னா, ஐ டோன்ட் நோ, நான் அவங்கள வந்து ரொம்ப பாஸ் ப்ராஜெக்ட்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். லைக் இந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து நான் எனக்கு அவ்வளோ எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பட் ஒன்ஸ் ஐ நோ ஹர் ப்ரொஃபைல் எக்ஸிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டுக்குள்ள அங்கேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அவங்கள. லைக் ஐ லைக் ஹர் ஒர்க்ஸ். ஜோம்பி காதலியோ லைக் சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் கூட ரீசெண்டாக ஒரு படம் வழியாக வந்துச்சு, சாய் நாராயணனோட 3 ஃபிலிம்ஸ் டுகெதர் சொல்லிட்டு. எனக்கு அந்த ஜெயஸ்ரீயோட பார்க்கும்போது மட்டும் வச்சோம் அது ராம்னு சொல்லுவாங்க, மை ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி உள்ளுக்கு ரோஜா பூ வளர்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ஐ டோன்ட் நோ வென் ஐ see her in screens it feels so give me a like ஒரு நல்ல ஒரு வைப் அந்த மாதிரி ஒரு இருக்கும். இது சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஏன்னா நான் விண்டில்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் வந்து நான் பார்த்தேன் அவங்க ஸ்டோரியில் ஜெயஸ்ரீ கூட நீங்கள் ஒரு ஈவெண்ட்னா போயிருந்தீங்க அப்படின்னு, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் கூட ஓகே ஆர்த்த சும்மா தான் சொன்னேன். பார்த்தா ட்வீட் எல்லாமே லைக் ரொம்ப ரொம்ப ஐடியலைஸ் பண்ணுறேன். ஒரு அதுக்கு நான் முடிக்கிறேன், வா அவ்வளோ ஒரு வெறித்தனமா அப்படின்னு. அடோரபுளாக இருப்பாங்களே. ஸோ ஒரு பர்சன் நீங்கள் அட்மையர் பண்ணுறது அடோரபுளாக இருக்கிறதுக்கு ஸோ இருக்கும்ல, அவங்களுக்கு எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் உங்களுக்கு பர்த்டே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நான் அதான் பார்த்து அவங்க பார்த்தாங்களா? மீட் பண்ணிருக்கியா? I hope Jayashree watching மீட் பண்ணதில்ல, மீட் பண்ணால் சந்தோஷம். ஜெயஸ்ரீ உங்களோட ஃபேன் பாய் வந்து ரொம்ப 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 ஆசைப்படுறாரு. ஸோ ஒரு வாட்டியாச்சும் அவரை கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அவர் பார்த்தா பாவமாக இருக்கு, இந்த குழந்தை கொஞ்சம் பாருங்க. ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ அதான் இவங்க லைக் இதுதான் வந்து நம்மளோட எனக்கு லைக் ஃபேன் பாய்ஸம்னா இவங்களுக்கு நான் நல்ல ஃபேன். ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தேட் ஒரு ஃபேனாக உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் ஃபிலிம்ஸ்லாம் பட் பண்ண சொல்லி போயிருங்க. தலைவர், தளபதி, சிம்பு. நான் என்னத்தை ஸ்பெசிஃபை பண்ணுறது எல்லாமே பிடிக்கும் இருக்காது. இல்லை ஒரு ஃபேவரட் ஃபிலிம் நான் பார்த்தா கோ டு ஃபிலிம் மாதிரி. Also Leo. மெர்சல் மாஸ்டர் மெர்சல். ஓகே சத்தியம் இல்லை, நான் எல்லாமே எல்லா படமும் பார்ப்பேன் இருக்காது. நான் வந்து மன்மதனே ரீவாட்ச் பண்ணி பார்ப்பேன். பிகாஸ் நான் மன்மதன் ஃபேன் பாய். அந்தளவுக்கு அந்த படம் இன்ச் பை இன்ச்சாக தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏராலாம். ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோ வாஸ் வெரி ஃபன் டாக்கிங் வித் ஆல். Yeah, same. And thank you ஸோ மச். Thank you so much, guys. Thank you. Peace out.